காரைக்கால் பார்வதீஸ்வரன் தேவஸ்தான நில மோசடி விவகாரம் சிபிஐ விசாரணை கோரி இந்து முன்னணி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பார்வதீஸ்வரன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் 3 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை 60 பிளாட்டுகளாக பிரித்து பல்வேறு நபர்கள் பெயரில் அரசு மனை பட்டாவாக போலியாக தயாரித்து முயற்சித்து இருப்பதாகவும் இதனை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இந்த மனுவில் கோவில் நிலத்தை விற்க முயற்சித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நில வணிகர்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த நில மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும், எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து கடந்த மே மாதம் பார்வதி சிவன் கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியிடம் இந்து முன்னணி மனு அளித்திருந்ததாகவும், இது குறித்து எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்காததால் அவரை உடனடியாக அந்த பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மோசடிகள் நடந்துள்ளதாக மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அது சம்பந்தமாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்துள்ளோம். அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை நில வணிகர்கள் என பலர் இந்த நில மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அறிந்து இதை சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம். சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இது பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. இந்த பார்வதீஸ்வரர் கோயில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் என்பவரிடம் 25/5/2024 அன்று ஒரு முறைகேடு நடந்துள்ளதாக ஒரு மனு அளித்திருந்தோம். அது சம்பந்தமாக நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால்தான் இந்த முறைகேடு தடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது எந்தவித நடவடிக்கை எடுக்கிறதால் அந்த கோவில் நிர்வாக அதிகாரியை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம்.